குட் மார்னிங். வணக்கம் கைஸ். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா நல்லா 10 மணி நேரம் தூங்கி இருந்துச்சு. 1 மணி போல தான் காலேஜ் போயிருப்போம். ஆனால் அடுத்த ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே காலேஜ் வச்சிட்டானுங்க. இப்போ கொஞ்ச நாளாக தான் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி இருந்துச்சு, தெம்பா இருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்களா விதி எப்படி விளையாடுச்சுன்னு. நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற உன்னை அப்படியே குத்துறா. நான் கூட நம்ம பிள்ளைங்களாம் நல்லா தூங்கி எந்திரிச்சு 11 மணி போல எந்திரிப்பானுங்க. காலையில் காலேஜ் வர மாட்டான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷார்ப்பாக ஆஜராயிட்டானுங்க. சும்மா சொல்லக்கூடாது மேடம், எல்லாம் நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான். ஆனால் என்ன எப்போ பார்த்தாலும் கேமு கைமா தான் தெரிவானுங்க. என் காலேஜ் சீக்கிரம் முடிஞ்சதுனால எல்லாம் கை காலெல்லாம் பரபரன்னு இருக்கு போல. எல்லாம் டப்பு டிப்புன்னு ஒரு பிளானை போட்டு கேம் சென்டர் போலாம் ரெடி ஆயிட்டாங்க. போயிட்டு எல்லாத்துக்கும் விளையாட தெரியுதோ இல்லையா, ஜாய்ஸ்டிக்ல இருக்க எல்லா பட்டனையும் கையோட கழட்டிட்டு வரன்ற பிளான்ல தான் போனது. எல்லாம் ஒரு மணி நேரம் நரிக்குறவர்கள் மாதிரி கத்தி கேம் சென்டரே 2 ஆக்கிட்டு கிளம்பிட்டோம். அவங்க எல்லாம் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு மாடிக்கு போனேன். பக்கத்து வீட்டு ஆயா பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் 2 இனாமா கொடுத்தானுங்க. அதை எடுத்து ஜோபில போட்டு மாலை வேலை பயிற்சி கிளம்பியாச்சு. நமக்கும் இந்த 4 மணிக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குது. எப்பப்பெல்லாம் மாடிக்கு போறோமோ அப்பப்பெல்லாம் மழை வந்து நம்ம பிளானை எடுத்துட்டு வரதுக்குள்ள சீக்கிரமா ஒர்க் அவுட்லாம் முடிச்சிருந்து கடன் ஒரு 100 புஷ் அப் போட்டுட்டு எலிவேட்டர் பை புஷ் அப் பாத்தீங்கன்னா 5x2 செட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா நண்பர்ட்ட ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோ அனுப்பிச்சு விட்டு கேட்டிருந்தேன். அதுக்கு அவரிடம் இருந்து வந்த பதில், ப்ரோ இப்ப நீ பண்றத பார்த்தா 3 வருஷம் ஆனாலும் முக்கினே இருக்க வேண்டியதான், கிக் பண்ணி பிராக்டிஸ் பண்ணு ப்ரோ. அந்த மாதிரி ட்ரை பண்றதுக்கு லைட்டா டர்ரா தான் இருந்துச்சு. ஒரு 20 ல இருந்து 30 அட்டம் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு கிட்டவில்லை. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.